சாய்பாபா அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுதும் ஒரு செங்கலை பத்திரமாக பாதுகாத்து வந்தார். அவர் உறங்கும் பொழுது அதை தலைக்கு தலையணையாகவும், அமர்ந்திருக்கும் பொழுது கைகளுக்கு ஓய்வு கொடுக்கும் வகையில் பக்கவாட்டிலும் வைத்திருந்தார். ஒரு நாள் அவருடைய பக்தர் ஒருவர் அவரிடம் வந்து, நான் உங்களுக்கு தலையணை செய்து தருகிறேன், எதற்காக இந்த செங்கலை வைத்து உறங்குகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு சாய்பாபா அவர்கள், இது என் குருவின் பாதம் பட்ட செங்கல் என்றும், எனவே இதை தலையின் அடியில் வைத்து உறங்கும் பொழுது என் குருவின் பாதத்தில் தலை வைத்து வணங்குவது போல நான் உணர்கிறேன். எனவே இதற்கு ஈடு இணையாக உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது என்று கூறினார். இப்படி அவருடைய குரு பக்தி நம்மை வியக்க வைக்கிறது. பின் ஒரு நாளிலே ஒரு சிறுவன் அவருடைய அறையை தூய்மை செய்யும் பொழுது கை தவறி அந்த செங்கல் கீழே விழுந்து உடைந்து விட்டது. இதற்காக அவர் மிகவும் மனம் வருந்தினார். பின்பு சிறிது நாட்களிலேயே அவருடைய ஆன்மா உடலை பிரிந்தது.